ஏப்ரல் 15. தலைப்பு: அவருடைய வழிகாட்டுதலில் விசுவாசமாய் இருத்தல். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படியிருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். 1 கொரிந்தியர் 2:5-7. நீங்கள் பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவ குணத்தை உங்கள் சொந்த பலத்தினால் அல்ல, கிறிஸ்துவின் பலத்திலும் வல்லமையிலும் நீதியிலும் பூரணமாக்க வேண்டுமென்ற மிகவும் ஊக்கமான வாஞ்சை எனக்கு இருந்திருந்தது. பரிசுத்த ஆவியானவரின் நன்கொடையே வரம்புக்குட்பட்ட மனிதன் மீது தேவன் பொழியக்கூடிய மாபெரும் பரிசாக இருந்தது. இது அனைவருக்கும் இலவசமாகும். இதில் கணக்கீடு ஏதும் இருக்க முடியாது. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தமது மத்தியஸ்த ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டதையே இந்த ஈவு விசேஷமாக அடையாளப்படுத்தியது. தேற்றரவாளன் என்ற இந்த பரிசில் பரலோக தேவனாகிய கர்த்தர் தமக்கும் மனிதருக்கும் இடையே அவரால் செயல்படுத்தப்பட்ட பூரண ஒப்புரவாகுதலை செயல்முறையில் விளக்குகிறார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடியவர் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். தம்மிடம் கேட்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவதாக தேவன் கூறவில்லையா? இந்த ஆவியானவர் நிஜமான உண்மையுள்ள சரியான வழிகாட்டி இல்லையா? சில மனிதர் தேவனை அவருடைய வார்த்தையின்படியே ஏற்றுக்கொள்வதை தங்கள் சார்பில் துணிகரம் என்பது போல் அஞ்சுகின்றனர். தங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு ஜெபிக்கிறார்கள். எனினும் தேவனுடைய வார்த்தைக்கு புகழ்ச்சியை சேர்த்து அவரிடமிருந்து கற்றிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்க பயப்படுகிறார்கள். நம் பரலோக பிதாவிடம் கற்றுக்கொள்ளும் ஆவியுடன் விருப்பத்தோடும் பகுத்தறியும் ஆர்வத்தோடும் தாழ்மையுடன் வரும் வரை தம்முடைய சொந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவதை குறித்து நாம் ஏன் சந்தேகிக்க வேண்டும்? எனவே ஒரு கணம் கூட நீங்கள் அவரை சந்தேகிக்கவோ கனவீனம் பண்ணவோ கூடாது. அவருடைய சித்தத்தை அறிய நீங்கள் விரும்பிய போது அவருடைய சித்தத்தின்படி செய்வதில் நீங்கள் வழிகாட்டப்படுவீர்கள் மற்றும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை நம்புவதே தேவனுடையனான பணியில் உங்களுடைய பங்காகும். அவருடைய போதனைகளை நாம் தவறாக புரிந்து கொள்ளாதபடிக்கு நம்மை நாமே நம்பாமல் இருக்கலாம். ஆனாலும் இந்த காரியத்தையும் ஜெபத்தில் வைத்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய திட்டங்களை சரியாக விளக்குவதற்கும் அவருடைய அக்கறையுள்ள பராமரிப்பை நடப்பிக்கவும் வழிநடத்துவார் என்று அவரை நம்புங்கள். முற்றிலும் அவரை நம்புங்கள். ஆமேன்.